பயங்கரமான வீடியோவில் மிரட்டி விட்டாங்கல்ல. நானும் உங்களை மாதிரி தான் பார்த்துட்டு வந்துட்டு ஃபயர் விட்டேன். பயங்கரமாக இருக்கேடா வில்லேஜ் விஞ்ஞானிகள் அப்படின்னு. வடக்காஸ் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்துட்டு முதல்ல காந்தத்தை பற்றி சொல்லிடுவோம். காந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காந்தத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 துருவம் இருக்குது. ஒன்று வட துருவம், இன்னொன்று தென் துருவம். ஒரே துருவங்கள் இருக்கு இல்லையா. இப்போ வட துருவம் ஒரே துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் இல்லையா, எதிர்க்கும். இதே வேறு வேறு துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். இதுதான் நம்ம வந்து ஸ்கூல் புக்கிலெலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, செய்முறையிலையும் பார்த்துருக்கோம். இப்போது இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய மேக்னெட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து ஒட்டியிருக்கு, அப்புறம் திரும்ப பிரிக்கிறாங்க. இதை வச்சு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, நம்ம சின்ன வயசுலலாம் காந்தம் வச்சுருப்போம். சின்ன காந்தம் தெரியுங்களா, அந்த காந்தத்தை எடுத்து மண்ணில் போட்டு விளாண்டோடனே அதை எடுத்து அதில் கருப்பாக ஒட்டியிருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு பேப்பரில் போட்டு அடியில் வச்சு இங்கிட்டு இழுப்போம். அப்போ அந்த துகளில் என்ன ஆகுனாக்கா அப்படி எந்திரிக்கும். அப்போ வந்துட்டு பேய் விளாட்றோம் பாடுறா, பேய் எந்திரிக்குது பாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்கூல்லலாம் விளாண்டுருப்போம் இல்லையா. அதே சின்ன சின்ன காந்தங்களில் 2 காந்தங்கள் இருக்குது. அப்படிங்கும்போது 2 ஒட்டுவோம், நல்லா ஒட்டிக்கும். அதை பிரிக்கணும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இழுப்போம். நம்மளால் இழுக்க முடியாது. என்ன ஆகுனா இப்படி சைடில் கிராஸாக தான் இழுப்போம் தெரியுங்களா. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன காந்தத்துக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் கொடுத்து இழுப்போம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய காந்தம், அது 2ஐயும் வந்துட்டு ஒட்டுறாங்க, அப்படியே இழுத்துடுறாங்க. இழுக்க முடியலடா டே. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா காமனாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் என்னன்னாக்கா, நம்ம அந்த ரெக்கப்பட்ட மாதிரி இருக்குது, அதில் குட்டி காந்தத்தை ஒட்டி வச்சிடுறாங்க. இந்த 2 மேக்னெட்டை கொண்டு போய் ஆப்போசிட்டில் வைக்கிறாங்க. வச்சோடனே என்ன ஆயிடுதுனாக்கா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ரொட்டேட் ஆனோடனே வந்துட்டு மோட்டருக்கு வந்துட்டு சப்ளை போகுது. மோட்டருக்கு சப்ளை போனோன்னே என்ன ஆகுது, ப்ளக்குக்கு கரண்ட் வருது. அந்த ப்ளக்கை மாட்டினோன்னே என்ன ஆகுது, அது தண்ணி வெளியில் வருது. இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் மேக்னெட்டை கொண்டு வந்து அவன் இரும்புக்கிட்ட வைக்கும்போது அசால்ட்டாக வைக்கிறான் பார்த்திங்களா. இரும்பு கண்டாலே, அதாவது இரும்புக்கிட்ட வந்துட்டு மேக்னெட்டை கொண்டு போகிறோம் அப்படின்னாக்கா என்ன ஆகுனா டக்குன்னு போய் ஒட்டும் இழுக்கும், அதெல்லாம் தெரியல. அங்கே எதுவுமே தெரியல, அசால்ட்டாக கொண்டு போய் வைக்கிறான். அது ஏதோ டம்மி மேக்னெட் போல், மேக்னெட் மாதிரி செய்யப்பட்ட ஒரு டம்மி. ஸோ அதை கொண்டு போய் அசால்ட்டாக வைக்கிறான். அப்புறம் எப்படி இந்த மோட்ரு சுற்றுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எங்கேருந்தோ ஒரு பவர் சப்ளை கொடுத்தா கூட மோட்ரு சுற்றும், தண்ணி வரும். அதனால் இது வந்துட்டு ஃபேக். ஆக்சுவலாக மேக்னெட் வந்துட்டு இருக்குது அப்படின்னா வட துருவம் தென் துருவம் இருக்குனாக்கும் சென்டரில் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் நம்ம மேக்னெட் வச்சா என்ன ஆகுனா, இந்த பக்கம் நார்த்து, இந்த பக்கம் சவுத்து இல்லையா. அப்போ இப்படி ரொட்டேட் ஆகி சென்டருக்கு போயிடும். சென்டருக்கு போனதுக்கப்புறம் இப்படி தான் போகுமே தவிர அது வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுமா அப்படின்னு தெரியாது. வெளியிலேருந்து ஒரு எனர்ஜி கொடுக்கணும், பவர் கொடுக்கும்போது தான் அது ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா அது ஒர்க்கே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் உண்மை, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.